ரிஷபராசி நண்பர்களை எதையும் ஒரு துணிச்சலோடு செய்யக்கூடிய ஒரு ஒரு அற்புதமான வாய்ப்புகள் ரிஷபராசி நண்பர்களுக்கு இருக்குது. நம்ம ஒரு 10 வருஷமாக தான் நமக்கு டைம் சரியில்லை, அட்லீஸ்ட் இந்த வருஷமாவது நன்னா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அஸ்ட்ராலஜியும் சொல்கிறா. ஆனால் நடைமுறையில் அது சாத்தியப்படுதாங்கிற ஒரு யோசனை மனசில் இருக்கும். நல்ல காலம்தான், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும். எல்லோரும் கிண்டல் கேலி பண்ணவா முன்னாடி ஜெயித்து காமிக்கணுங்கிற ஒரு இருக்கும். மற்றவா கல்யாணத்தை பார்க்கும்போது என் குழந்தை பற்றிய கவலைகளும், எனக்கு மற்றவர்கள் கல்யாணம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லும்போது ஒரு பெரிய கவலை இருக்குது, எப்போ எனக்கு கல்யாணம் ஆகுன்ற எதிர்பார்ப்புகள் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு ஒரு மாற்றங்கள் தரக்கூடிய வருடமாக 2025 உங்களுக்கு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியாது. இருப்பினும் நண்பர்கள்ட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரொம்ப யதார்த்தமாக பேசப்படாது, ரொம்ப யதார்த்தமாக இருக்கக்கூடாது. நமக்கு மனசில் தோணுனதெல்லாம் செயல்படுத்தினோம் அப்படின்னு சொன்னால் சில விஷயங்களுக்கு நல்லதும் சில விஷயங்களுக்கு அது கெட்டதுமாக இருக்கும். சில பேர் வண்டி வாகனத்தை ஓட்டும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக ஓட்டுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப வீலிங் பண்ணுறது, ரொம்ப அந்த ரேசிங் பண்ணுறது. அப்போ பெரியவங்க சொல்லுவாங்க, வேண்டாம் சொன்னால் கீழே அடிபட்டுதுன்னா ரொம்ப கஷ்டம், அதுக்கப்புறம் பாதிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போதைக்கு நமக்கு தெரியாது, நேரம் சரியில்லைன்னா அது பெருசாக பாதிக்கும். நமக்கு கரெக்டாக படுறது மற்றவங்களுக்கு தப்பாக போடும், மற்றவங்களுக்கு தப்பாக போடுறது நமக்கு ரைட்டாக போடும். இந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். தெரியாத தொழிலை பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் எடுக்கப்படாது. ஆனால் தொழிலில் ரொம்ப வீரியம் காமிப்பீங்க, ரொம்ப வேகமாக இருப்பீங்க. பெரிய ஆட்களுடைய நட்பு உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். கௌரவத்துக்கு வேண்டி எதை வேணால் பண்ணணுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியாது. இந்த வருஷத்தில் அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். சில விஷயங்கள் அவங்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஒரு சேமிப்பு, அந்த சேமிப்பு டக்குன்னு செலவு பண்ணிடக்கூடாது. சேமிப்பில் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும். சேமிப்பு தான் நம்மளுடைய பெரிய முதுகு தண்டு மாதிரி. அதனால் சேமிப்பில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறது உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கும். அதே மாதிரி வீட்டில் எல்லாத்தையும் நம்பி விடக்கூடாது. தெரியாத நபர்களை வீட்டில் விடுறது தவிர்த்துக்கிறது நல்லது. சில விஷயங்களில் நீங்கள் ஒன்று நினைப்பீங்க, மற்றவங்க ஒன்று நினைப்பாங்க. மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டு புரிஞ்சுன்னு அதுக்கப்புறம் நீங்கள் செயல்பட்டிங்கன்னா 2025 உங்களுக்கு பெரிய சாதகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள். சரி, பண வரவுகள் தேடி வருமா சார்? கண்டிப்பாக பண வரவுகள் தேடி வரக்கூடிய ஒரு வருடமாக உங்களுக்கு இருக்கும். சிறு சேமிப்பும் வாழ்க்கையில் ஒரு பெரும் மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவா, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸில் இருக்கிறவங்க அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. மற்றவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுன்னு அதுக்கப்புறம் அதில் செயல்படுத்துறது நட்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். தொழிலில் கோபத்தை தவிர்த்துக்கிறது நட்பலன்களை கொடுக்கும். இந்த வருஷத்தில் உங்களுடைய வேகம் அந்த வேகத்துக்கேற்ற செயல்முறைகள் இருந்தால் நிச்சயமாக வெற்றி பெறுவீங்க. இந்த வருஷத்தில் நீங்கள் வழிபாடு, அதாவது முக்கியமான வழிபாடு இது பண்ணால் என் லைஃப்பில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்னா குருவுக்கு போய் அர்ச்சனை பண்ணுறது ரொம்பவுமே உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு 2025